கர்த்தர் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் நம்மோட பேசினார். நாசரேத்திலிருந்து ஒரு நன்மை வரக்கூடுமோ? இல்ல, நாசரேத்திலிருந்து வெறும் நன்மை இல்லை, உலகத்திற்கே என்ன நன்மை நாசரேத்திலிருந்து தான் வந்துச்சு. உன் மூலமா ஏதாவது பிரயோஜனம் இருக்குதா? உன் மூலமா ஏதாவது பிரயோஜனம் இருக்குதா? உன் குடும்பத்தின் மூலமா ஏதாவது பிரயோஜனம் இருக்குதா? அப்படி சொன்னாங்களா? உங்க மூலமா தான், நம்ம மூலமா தான் என் குடும்பத்தையே கர்த்தர் கட்ட போற. வாலிப தம்பி, உன் மூலமா தான் ஆண்டவர் கட்ட போற. தங்கச்சி, உன் மூலமா தான் ஆண்டவர் கட்ட போற. நீதான் அந்த ஆசீர்வாதத்துக்குரிய. ஏசப்பா, அவ்வளவு ஏளனமாய் பார்க்கிற ஜனங்களுக்கு முன்னாடி, கேவலமா சொல்ற ஜனங்களுக்கு முன்னாடி, இவெல்லாம் உருப்படுவானா? இவெல்லாம் நல்லா இருப்பானா? இவெல்லாம் எங்க உருப்படுவா? இவெல்லாம் வேஸ்ட், இவெல்லாம் பிரயோஜனமே இல்லாதவன். இவளுக்கு சோறு கொடுத்து வளர்த்துறது மிச்சம். என்னென்ன வார்த்தை. என் பிள்ளைகளை எவ்வளவு அசிங்கப்படுத்திட்டாங்க, எவ்வளவு கேவலமா பேசிட்டாங்க, எவ்வளவு கேவலமா. இதெல்லாம் உருப்படாது. இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேருடைய தலையின் மேல அந்த வார்த்தை தான்ப்பா இருக்குது. இதுக்கெல்லாம் கல்யாணம் ஆகுமா? இதுக்கெல்லாம் குழந்தை கிடைக்குமா? இவங்க வீட்டுல ஒரு சாபங்க. அவங்க வீட்டுல எல்லாம் ஒண்ணுமே நடக்காதுங்க, நல்ல காரியமே நடக்காதுங்க. எத்தனை வார்த்தை. இவன் குடும்பத்துக்கே ஆகாது, அவன் குடும்பத்துல அப்படி இப்படி. என்ன வார்த்தை? நாசரேத்திலிருந்து ஒரு நன்மை வர முடியுமா? நாசரேத்திலிருந்து ஒரு நன்மை வர முடியுமா? ராஜாவே, நான் ரொம்ப பரிதபிக்கிறேன் ஆண்டவரே. நான் இரக்கத்திற்காக கெஞ்சுறேன் ஆண்டவரே. அந்த மாதிரி பிள்ளைகளுக்காக நான் என்னுடைய டயர்டை பார்க்கலப்பா, என் தொண்டையை நான் பார்க்கலப்பா. இந்த ஜனங்களுக்காக திறப்புல நிக்கிறப்பா, என் பிள்ளைகளுக்காக திறப்புல நிக்கிறப்பா. உங்களுடைய ஒரு பிரதிநிதியா நான் இந்த இடத்துல நிக்கிறேயா. இந்த பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் ஒரு பிரதிநிதியா இருக்கிற சாமி. இயேசுவே, அவங்க சொன்ன வார்த்தையை மாத்த மாட்டீரா? இந்த குடும்பத்துல இதெல்லாம் ஒரு நன்மை வருமா? உன் பிள்ளை தலையெழுத்தாதான், உன் பொண்ணு தலையெழுத்தாத. எத்தனை வார்த்தையை கேட்டாச்சு. இறங்குங்க சாமி, இறங்கு. இந்த வார்த்தை உண்மைதானையா? நாசரேத்திலிருந்து இயேசுவே வந்துட்டாரே, உலக ரட்சகரே வந்துட்டாரே, மீட்பரே வந்துட்டாரே. ஒன்றும் இல்லாத இடத்திலிருந்து சகலவற்றையும் உருவாக்குற கர்த்தரால இப்போ இந்த சத்தம் யாருடைய காதுகளில் தொனிக்கப்படுகிறதோ அங்க அற்புதம் செய்கிறதுக்கு உங்களால முடியும். Thank you Jesus, thank you Holy Spirit. நான்காவதாக, அத்திமரத்தின் கீழ் இருக்கும்போது நான் உன்னை கண்டேன். அத்திமரத்தின் நிழல் அப்படின்னு சொல்றது டெம்பரவரி சொல்யூஷன். இப்போ இருக்கிறதுல கொஞ்ச நேரம் இளைப்பாறுதலுக்காக கொடுக்கப்படுறது அத்திமரத்தின் நிழல். ஆனா இப்போ கர்த்தர் எங்க கொண்டு போறாருன்னா, சாய்ந்து போகாத ஒரு நிழல். டெம்பரவரியிலிருந்து ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு. மாத்திரை போடும்போது உங்களுக்கு சரியாகும், மாத்திரை இல்லைன்னா உங்களுக்கு அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, இல்ல, அவரால் உண்டாகிற பரிபூரண சுகம் உங்களுக்கு கிடைப்பதாக. அவரால் உண்டாகிற பரிபூரணமான சுகம் உங்களுக்கு உண்டாவதாக. எந்தெந்த காரியமெல்லாம் டெம்பரவரியா உங்களுக்கு நடக்குதோ அதெல்லாம் நிரந்தரமா கர்த்தர் நடக்க வைக்க போறார். எந்த நிழலும் இல்லாமல் பரலோக அப்பனுடைய நிழலில், கர்த்தருடைய நிழலில் நீங்க திருப்தியாக போறீங்க. 24 மணி நேரமும், வருஷத்தினுடைய 365 நாட்களும், ஹல்லேலூயா, வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு வரை இந்த நிழல் உங்களை விட்டு சாய்ந்து போகாது. ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வை கர்த்தர் தர, நிரந்தரமா அந்த சாபத்திலிருந்து ஒரு விடுதலை தர. தகப்பனே, இந்த நான்காவது இந்த காரியம் எங்க பிள்ளைகளுடைய தலையின் இனி இந்த 100 நாள் ஜெபத்துக்கு முன்னாடி வரைக்கும் டெம்பரவரியா என் பிள்ளைங்க ரெடி பண்ணப்பட்டுக்கலாம். ஆனா இனி இல்ல, இனி நீ குறைவை காண மாட்ட. அந்த சத்துருவை தேடியும் நீ காணாதிருப்பாய். அந்த வார்த்தை என் பிள்ளைகளுக்கு நிறைவேறுகிறதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்பர் 5, ஐந்தாவதாக யோவான் இந்த நாத்தான்வேல் ரொம்ப அழகா சொல்றாரு, ரபி நீர் தேவனுடைய குமாரன். அப்படின்னா தேவனுடைய குமாரன் ஆகிய கிறிஸ்து. எல்லாருக்கும் ரபின்னு தெரியும், ஆனா எனக்கு மட்டும் யாரை தெரியும்னா கிறிஸ்துவ தெரியும். அவருடைய ஆழங்களில் ஆண்டவர் நம்மளை கொண்டு போறாரு. ஆழங்களில் வெறும் ஆசீர்வாதத்தை மட்டும் வாங்குறதுக்காக நம்ம வரல, புரியுதுல?
ஆசீர்வாதங்கள் மட்டும் இல்ல, அவரோட இருக்கிற ஆசீர்வாதம் தான் நமக்கு நிரந்தரமானது. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். அப்போ யாரதான் அறியணும் அதிகமா? யாரதான் அதிகமா அறியணும்? கத்தரை 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 கத்தரை. நீங்க வந்து இந்த 100 daysல நீங்க எல்லாரும் ஊழியக்காரங்க, நீங்க எல்லாம் ஊழியக்காரிங்க, நீங்க எல்லாம் தலைவர், நீங்க எல்லாம் தலைவி. ஆமென். அப்படியே ஒரு அனுபவத்திலிருந்து இன்னொரு அனுபவத்திற்கு கர்த்தர் உங்களை கொண்டு போறார். அந்த அனுபவத்திலே தேங்கி நம்ம நின்றக்கூடாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில படிப்படியா வளர்ந்து பரலோக வரைக்கும் கர்த்தர் உங்களை கொண்டு போகிறதுக்கு. தகப்பனே, உடைய பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். அந்த அனுபவத்திலிருந்து அடுத்த ஒரு அனுபவம் நீங்க எங்களுக்கு வெளிப்பட போகிறதற்காக நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். இந்த 42 நாட்களும் உங்க மகிமை எங்களை தாங்கினதற்காக ஸ்தோத்திரம். வருகிற வாரம் 4 நாட்கள் நடக்க போகிற முழங்கால் யுத்த ஜபத்தில் உடைய மகிமை காணப்படட்டும். 50வது நாள் இந்த ஜபத்தை நாங்கள் முடிக்கும் போது ஒரு பெரிய மகிமையை நாங்கள் பார்க்கணும், ஒரு பெரிய மகிமையை நாங்கள் பார்க்கணும். இன்னும் ஏராளமான சாட்சிகளை கர்த்தர் எழுப்பணும். உம்முடைய வருகை வரைக்கும் சாட்சிகள் வந்து கொண்டே இருக்கணும். நன்றி அப்பா. இங்கே ஆண்டவரே, எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு ஜப விண்ணப்பத்திற்காய் ஐயா உங்க கண்ணு திறந்து பாருங்க சாமி, உங்க கண்ணு திறந்து பாருங்கப்பா. நிறைய பேருடைய வாழ்க்கையினுடைய கஷ்டத்தை எழுதியிருக்காங்கப்பா. ஆன்லைன்ல கூட அந்த ஜப குறிப்பை அனுப்புற பிள்ளைங்க அவங்களுடைய வருத்தத்தை எழுதுறாங்கப்பா. ஒரு முடிவு உண்டாகட்டும். எங்க திருச்சபையினுடைய இடத்தை நீங்க தந்ததற்காக நன்றி அப்பா.